6 மாசத்துல கல்யாணம் ஆனவங்கலாம் வந்து டிவோர்ஸ்க்கு நிக்கிறாங்க அப்படி சொல்லி என்ன காரணமா இருக்கும்? ஒரு சிலர் வந்து பேரண்ட்ஸோட கம்பல்ஷனுக்காக நாங்க பண்றோம்னு சொல்றாங்க. அப்போ பேரண்ட்ஸோட கம்பல்ஷனுக்காக கல்யாணம் பண்ணவங்க என்னத்துக்கு வந்து 3 மாசத்துல வந்து தைரியமா வெளியில வரீங்க? ஸோ அங்கேயே அவங்க தப்பு. நீங்க வந்து ட்ரையல் பார்த்துருக்காங்க. வெதர் யூ வில் ஃபிட் இன் மை என்னோட நான் ஒரு இது வச்சுருக்கேன், அதுக்குள்ளே நீ ஃபிட் இன் ஆகிறியான்னு பார்க்குறது, இல்லைன்னா ஜம்ப் ஆகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க வந்து ஒன்று சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துக்கிட்ட இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து நிறைய இருக்கும். ஏன்னா இவங்க மதர் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ மதர்னு வந்து பொதுவாக சொல்கிறது என்ன, இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் மதர் தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வந்து சொன்னேன்னா என்னட்ட இப்போ தான் நீங்கள் சொன்னீங்களா 10 நாள் அம்மா கிட்ட 10 நாள் அப்பா கிட்ட, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் குட்டிச்சவராக போயிடும் பிள்ளைங்க. ஏன்னா அம்மாவை கூட ரொம்ப பிடிச்சி இருந்துட்டு போகுதுன்னு அப்பா ஒரு பெரிய செல்வாக்கை காமிப்பார், அவரோட செல்வாக்கை காமிப்பார். அம்மாவும் வந்து போய் அங்கேயே போய் ஒட்டிட போதோ குழந்தைன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப செல்வாக்கை காமிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து அது வேணுங்கிறதுல இங்கே வேணுங்கிறத வாங்கிக்கும், அங்கே வேணுங்கிறத வாங்கிட்டு அது செய்கிறத செஞ்சிட்ருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் இருக்கணும்னா நம்ம ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.